சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான். ருத்ரன் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். நான் கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு போறேன். சென்னையில இருந்து ராமரத்ன ஐயாவோட பையன் விஜய் சக்கரை தொழிற்சாலை கட்ட இங்க வர போறாராம். எங்க அப்பாவை காப்பாத்த குறைஞ்சபட்சம் அவரோட தூக்கு தண்டனையை தடுக்க உங்களால உதவ முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். ஓம் நமச்சிவாய. 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 கண்ணன், வெளியில இருந்து யாரையும் செல்லு வரைக்கும் கூட்டிட்டு வரக்கூடாது. இதுவே என்னுடைய பர்சனல் ரிஸ்க்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓம் நமச்சிவாய. இவர் இந்த நிலையில உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை, ஜெயில் சாப்பாடு எதையும் சாப்பிட்றதும் இல்லை, குரல்ல எந்த தொய்வும் இல்லை, ரொம்ப திடகாத்திரமா இருக்காரு. தட்டி எழுப்புனாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கண்ணன், உங்க அப்பாட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்பா. ஓம் நமச்சிவாய. அப்பா. ஓம் நமச்சிவாய.
வேணாம் சார், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்ல கண்ணன், இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது நாங்க தான். அந்த பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை சார். அப்பா நிறைய மாச கணக்கில் இந்த மாதிரி இருந்திருக்காரு. சரி கண்ணன், வாங்க போலாம். உங்க அப்பாவை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கு சொல்லி அனுப்பலான் இருந்தேன். நீங்க வந்து பேசினாலாவது நிச்சயம் கலைப்பாரான்னு நினைச்சேன். சரியான நேரத்தில் நீங்களும் வந்தீங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. நானும் அப்பாவை பார்த்து ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பிக்கையா பேசிட்டு போலாம் தான் சார் வந்தேன். ஆனா இனி என்னோட நம்பிக்கையான வார்த்தைகள் அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும்? பல கொலைகளை செய்திருக்க முடியும். என்ன நடந்ததுன்னு உங்க அப்பா வாய் திறந்து பேசியிருக்கலாம். உங்க அக்காவுக்கும் வாய் பேச முடியாத நிலைமை. கஷ்டத்தையே இவங்களே விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனா அப்பாவை எப்படியாவது தூக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு துடிக்கிறேன். அதுக்கு வழி தெரியாம நிலைமையில நிக்கிறேன் சார். ஜனாதிபதிக்கு அனுப்பிச்ச கருணை மனுவுக்கு நல்ல பதில் வருமா சார்? உங்க அப்பா பத்தி எல்லா விவரங்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நல்ல பதில் வரும் நம்புவோம். இந்த விஷயத்துல அவசரம் காட்ட மாட்டாங்க. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு கருணை மனு மேல எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா பின்னாடி தூக்கு தண்டனை கைதிகளுக்கு இந்த ஒரு முடிவு முன்மாதிரி ஆயிடுமே. இருந்தாலும் நல்ல பதிலே வரும் நம்புவோம். கடவுளை நம்புங்க. சரி சார், நான் அப்படியே கிளம்புறேன். அப்பா தியானத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசினார்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க சார். சரி, நான் வரேன் சார். ஏம்மா என்ன டென்ஷன்? ஏன் தயங்குற? இங்க பாரு, அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நீ அவன்கிட்ட கேஷுவலா ஜாலியா எப்பவும் போல பழகு. ஓகே? விஜய். ஹாய் கண்மணி. மார்னிங். கம் ஆன். விஜய், you look very handsome. தேங்க்ஸ் கண்மணி. விஜய், விஜய், ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்புறீங்க. மாமா கிட்ட வேற சொல்லிட்டு போகணும். காலையிலேயே இதெல்லாம் தேவையா? கொடுங்க கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது பாரு, இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உன்னோட உரிமைகளுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதுவும் முக்கியமா உனக்கும் எனக்கும் நடுவுல. லுக், என் விஷயத்துல என் விருப்பத்துல யார் தலையிட்டாலும், ஏன் அப்பாவை தலையிட்டாலும் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். This is the last and final warning for you. நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. You get it?
எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை அடித்த இதே கை கூடிய சீக்கிரம் உன்னை அணைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பண்ணுறது, சின்ன பையன் அத்தான் அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்காரு. அவன் போகிற வழியிலே அவனை விடுவோம். எப்போ அவனை நம்ம பிடிக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அவனை சரி பண்ணிடுறேன். பரவாயில்லப்பா, அவர் தானே அறிஞ்சாரு, இருக்கட்டும். அப்பா, நானும் உங்களோட ஊருக்கு வரணுமா? வேண்டியதில்லைம்மா. அத்தானுடைய ஊரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ரொம்ப வினோதமான ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இவனால் தாக்கு பிடிக்க முடியாது. போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுவான். அங்கே இந்த சுகர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய ஜாம்பவன்லாம் அங்கே போய் உத்தரவு கேட்டு உத்தரவு கொடுக்காத சாமி கேப் விடாமல் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு உத்தரவு தர போகுது. தயவு செஞ்சு எனக்கு முன்னாடி அவரை தப்பா பேசாதீங்கப்பா. அம்மாடி, நீ உன் அம்மா மாதிரி. ஆனால் அப்படி இருக்காத. நீ உன் அப்பா மாதிரி மாறணும். அப்பதான் நீ நினைச்சபடியே அவனை ஆட்டி வைக்க முடியும். சரி, வாமா போலாம். விஜய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்ல? பாரு, பயபக்தியோடையும் பண்பா நடந்துக்கணும்பா. சரி டாட். குட். ஓகே டாட், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கணேஷ், சொல்லுங்க தான். விஜய ரொம்ப கவனமா பாத்துக்கோ. போற காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு நல்ல செய்தியோட திரும்பி வாங்க. சரிங்க தான். கண்மணி, மாமா, பூஜை ரூம் போய் திருநீர் எடுத்துட்டு வாமா. சரி. ஓ நோ. கொண்டமா. இந்தாங்க மாமா. ஏன் மாப்பிள்ள அழிச்சிட்டிங்க? சாரி, ஏன் விஜய் அழிச்சிட்டிங்க? மாம்ஸ், சாமிக்கு எதிராக சவால் விட்டுட்டு அவரை வேண்டிட்டு திருநீர் பூசிக்கிட்டா துணைக்கு அவரோட கையை பிடிச்சி போற மாதிரி ஆயிடாது? மாம்ஸ், சாமி ஆனாலும் சவால் சவால் தான். ஏமேன், கீயை கொடு, நானே ட்ரை பண்ண போறேன். கம் ஆன் விஜய், நம்ம போகிறது ரொம்ப தூரம். உங்களுக்கு பழக்கம் இல்லாத இடம் வேற. அவரே டிரைவ் பண்ணட்டுமே? Moms, you know moms, I feel comfortable self-driving. Hey, good man, come on. போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. Go, go. Excuse me. நான் வரேன் கண்மணி, ஜாக்கிரதை. சரி. Hey, bye கண்மணி. பாய் விஜய். Bye. சாமி, என் சார்பாதான் என் மகன் ஊருக்கு வர்றான். சின்ன பையன், விவரம் தெரியாதவன். தப்பா ஏதாவது நடந்துட்டாலும் தண்டிச்சிடாதீங்க. எனக்காக அவனை மன்னிச்சிடுங்க. நம்ம ஊருக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உங்க அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
என்ன மாம்ஸ் பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சாரி விஜய். என்ன கோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நம்ம கிளம்பிட்டோங்கிறத பிரசிடென்ட் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அது பொட்டி பாடுதுடா, யாரோ கூப்பிடுறாங்க. நீ வேற பாரு. பா, விஜய் சார் மாமா ஃபோன் அடிக்கிறாரு. அப்படியா? குடு, நான் பேசுறேன். ஹலோ, பிரசிடென்ட் அருணாச்சலம் பேசுறேன். வணக்கம் ஐயா, நான் கணேஷ் பேசுறேன். நானும் விஜயும் கிளம்பிட்டோம். நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் அங்கே இருப்போம். அதுக்கு என்ன, வந்துருங்க. வரவேற்பை தடப்புடலா பண்ணிடுவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நான் ஃபோனை வச்சுட்டுங்களா? ஓகே ஓகே. மற்றவங்க கிட்ட பேசும்போதாவது மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன் விஜய். ராஜேந்திர, முதலாளி பையனும் அவருடைய மாமாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம். சரி, காலையில 10 மணிக்கு இங்க வந்துருவாங்களா? நீ என்ன பண்ற, இப்பவே 2 மாலைக்கு சொல்லிட்டு வந்துரு. முதலாளி பையன் வராருல, வரவேற்பெல்லாம் அமர்க்களமா இருக்கணும். அதுக்கு என்னப்பா, கலக்கிடுவோம். பா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜதுர, நம்ம ஊருக்கு ஒரு நல்ல காரியமா வராங்க. முதலாளி மனசை குளிர வச்சிடணும்பா. பா, அதை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சதும் அதுல முக்கியமான ஒரு வேலை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. இப்பவே நீங்க அவர் காதுல போட்டு வச்சிருங்க. எருமை வாங்குறதுக்கு முன்னாடியே நெய்க்கு வேலை வச்சானா, அந்த மாதிரில இருக்கு இவன் கதை. பாட்டி, அப்பா இருக்காங்களேன்னு பாக்குறேன். போடா போக்கத்தவன, போய் மாலைக்கு சொல்லிட்டு வாடா. உன்னை வந்து வச்சுக்கிறேன். ராஜதுர, என்னப்பா ராஜதுர, தலையில பலமா அடிபட்டுடுச்சா? இல்லப்பா. கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு பேராண்டி இடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரு. போய் முதல்ல கிளாஸ்ல தண்ணி கொண்டாந்து குடுடி, பாவம். குப்பரை விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதுன்னு என் பேரை சொல்லுவா. நீ நல்லா தேய்ச்சி விடியா. ஏய் கிழவி, வேணா விட்டுரு. அண்ணா, அதுக்கே கொடு. போட்டனா பாரு. டேய், அட ஏமா அவங்கிட்டே வம்பு வச்சுக்கிற? பேரங்கிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவா? வரும்போது வெத்தலை சீவலோட வருவான் பாரு. சரி, அதை விடுப்பா. ஏப்பா, எனக்கு ஒன்னும் அறிகுறி சரியா இல்லையே. கல்வெட்டுல சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. எவ்வளவு தூரம் மாம்ஸ்? ஏன் அழுத்துக்கிறீங்க? வந்துடும். அங்கே ஏதோ போர்டு இருக்கு பாருங்க. என்ன லைட்டரில் கேஸ் தீர்ந்து போச்சா? இருக்கு. கேஸ் தான் இருக்குன்றீங்களே, அப்புறம் ஏன் அணையுது?
ஏமாப்பிள்ள நாம் இன்னும் ஊருக்குள்ளே நுழையல, இன்னும் இலையில தான் இருக்கோம். அதுக்குள்ள சித்தருங்க சித்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ? அட நீங்க வேற மாம்ஸ். இப்போ எப்படி பத்துச்சு? Damn it! ஒரு பஃப் கூட அடிக்கல, அதுக்குள்ள அணிஞ்சிருச்சு. விஜய், எனக்கு என்னமோ இது தப்பா தோணுது. நம்ம எப்படியே திரும்பி போயிடுறது நல்லது. ஓ கம் ஆன் மாம்ஸ். சிகரெட் தானே அணைஞ்சு போகுது. இதை குடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப விலை கொடுத்து தான் வாங்குவேன், இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இதுக்கு என்ன ரியாக்ஷன் காட்ட போகுதுன்னு தெரியலையே. ஒரு சிப் அடிங்க. வேணாம், நான் டென்ஷன்ல இருக்கேன். ரிலாக்ஸ் மாம்ஸ்.